அடுத்த ஆட்டமானது செகண்ட் ரவுண்ட் கள்ளக்குறிச்சி வெர்சஸ் டீம் இந்தியா பெங்களூர். செகண்ட் ரவுண்ட் இது வெற்றி பெறும் அணியானது ரேலிக்கு செல்லும். ஸோ இன்னைய டைம் நடக்க போகிற முதல் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் டீம் இந்தியா பெங்களூர் வர்சஸ் கள்ளக்குறிச்சி. இந்த மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது. பட்டாபி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு, ட்ரைவாக்கு போயிருக்காரு. குயிக்கரான டெலிவரி அண்ட் குயிக்கரான டிரைவும் கூட இந்த பால் வரேன். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் போனார், பாலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறேன். இந்த பால் 2 ரன் கண்டிப்பாக ஓடிவாங்க. இந்த பால் 2. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே 2 ஃபீல்டர் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். 2 ரன் ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அப்படி இருந்து ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் டைமிங்கே கொடுக்காம போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வச்ச ஃபீல்டருக்கு தகுந்த மாதிரி பந்து போட்டுக்கிருக்காங்க. இங்கே நல்லா போட்டுக்கிருக்காங்க இது வரைக்கும். முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க டீம் பெங்களூர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் சூர்யா எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. பவர் பிளேயில் சிக்கனமாக போட்டிருக்காரு. ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே பிரசாந்த் இருந்தார். நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ, குயிக்கராக த்ரோவையும் அடிச்சாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையிலையான்னு பார்த்தா எஸ் நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலுக்கு அப்புறம் 2வது பால் விக்கெட்டாகவும் இங்கே மாற்றிருக்காரு பழனி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பிகைண்ட் ஸ்டம்பில். இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருந்தாரு. இப்போ ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. 3வது ஒரு படம் சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காரு. டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே பிரசாந்த் அவர் மேலே பட்டு போயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் பிடிக்க முடியல. ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் நிற்கிறாரு. மறுக்கி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காருங்க. ஒய்டி ஆக்கர் நல்ல சப்பீல்டர். இந்த பால் வரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். குயிக்கரான டெலிவரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் முறை அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே 2 ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பிரசாந்துக்கு முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பால் வரன். 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க டீம் இந்தியா பெங்களூர். நல்லா போட்டிருக்காங்க இது வரைக்கும். எக்ஸலண்டாக பெருசாக எதுவும் பெருசாக ஆட விடாமல் போட்டுக்கிருக்காங்க கள்ளக்குறிச்சி. 4வதோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பாலை திருப்பி மட்டும்தான் விட்டார். அங்கே பால் பிச்சுக்கிட்டு போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க. சூப்பராக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ ரன்னிங்லேயே காலில் தேக்கி போட்டு போயிருக்காரு இந்த பாலை. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிட்டு திரும்பினாரு. தெளிவான யாக்கர் திரும்பினதை பார்த்து போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பழனி எக்ஸலண்டான ஒரு பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி ஸ்ட்ரகிள் ஆனார் பேட்ஸ்மேன். இந்த முறை தெளிவாக அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்ல டேக்கன். விஷ்ணு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முனி. போன மேட்ச்சில் வேறு லெவலான பேட்டிங் ஆடின பேட்ஸ்மேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. இது கேட்சுக்கான சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்ல டேக்கன். ஸோ இப்போ தான் பேசி போனார். ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். போன மேட்ச்சில் 3-4 6 அடித்த பேட்ஸ்மேன் முனி. அவரோட விக்கெட்டை இங்கே ஃபர்ஸ்ட் பால்லே புரிஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பவன். இந்த மாதிரி பாலை பார்த்து ஒரு டச் மட்டும் தான் பண்ணார். அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் போடுறேன். 4 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க டீம் இந்தியா பெங்களூர். அடுத்த ஓவர் போட லியோன். ஓவர் மேட் நோ பால் நினைக்கிறேன். ஸ்னோ பால் போயிருக்கு. சொன் ஃப்ரீ கிட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஆனாலும் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். 2 ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை எக்ஸலண்டான யாக்கிங் லென்த் சூப்பராக போட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் நிறைய பவுலர்ஸ் யாக்கிங் லென்த்தில் தெளிவாக போடுறாங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆப்லாம் அடிச்சுட்டாருங்க 6. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாங்க. இந்த முறை தெளிவாக அடிச்சிருக்காரு. ஒரு 6 நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. இதுவும் 6 பார்த்தா 6 தாங்க. பால் வர்றதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டார் ஃபீல்டருமே. பாலும் வெளில போயிடுச்சு. பேக் டு பேக் 2 6 இங்கே பவன் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. இது 1 பவுன்ஸ் பவுண்டரியாக ஃபீல்டர் போயிடறாங்களான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ரன் நல்ல ஃபீலிங். பட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லோ கேப்டாக போட்டிருக்காரு. தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க டீம் இந்தியா பெங்களூர். 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க டீம் இந்தியா. போன பால் ஒரு வெயிட் 6வது ஒரு பட அருள் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. பிரசாந்தெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அந்த டீம் மேட்ச் இருந்த பக்கமாக ஒரு 6. ஸோ சைஸாக ராஸ் 2 ஓவராக மேட்சை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க இங்கே டீம் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை வெல் லெஃப்ட் போயிருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அந்த கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. சார் அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு அருள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் விஷ்ணு நல்ல ஃபீலிங். இந்த பால் ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு வைடு போயிருக்கு. இந்த முறை அடிச்சிருக்காரு. இது கிளியர் பண்ணுமா கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் தாண்டி போயிடுச்சு 6. சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. யாக்கிங் லென்த் உள்ளே போனார். கொஞ்சம் தப்பு பண்ணார். ஸ்லாட்டில் வந்துச்சு யாக்கிங் லென்த்துக்கான ட்ரையில். அதை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சான்னு பார்த்தா கீப்பர் நல்லா டேக்கன் நல்ல கேட்ச். 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பால்லே விக்கெட்டையும் எடுத்து பள்ளிக்கு பள்ளி மொமெண்டாக மாற்றிருக்காரு இங்கே அருள். 6 ஓவருக்கு 59. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட விஷ்ணு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே கேட்சுக்கான சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபீல்டை விரட்டி போய்க்கிறதுக்காங்க. கேட்சை பிடிக்க முடியல. முன்னாடியே குத்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி அலமோதி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் ஏற்றி வந்துச்சு. நல்ல டேக்கன் கீப்பர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்கு. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சுட்டாருங்க. எங்கேயோ போய் வந்திருக்கு. அந்த கமிட்டி கொட்டகையெல்லாம் தாண்டி போய் வந்திருக்குங்க 6. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு ஜெயந்திங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிருக்குங்க. பேக் டு பேக் 2 6 பண்ணியிருக்காரு. 2 6மே ஸ்கொயர் லெக்கில் கமிட்டி கொட்டகையை தாண்டி போய் தான் வந்திருக்கு. அசால்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல கம்பேக். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேனாக ஒரு ஸ்லோயர் போட்டு டாட் பாலை போட்டிருக்காரு விஷ்ணு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எட்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். ஸோ பள்ளிக்கு பள்ளி மூமெண்ட். டாட் பாலோட விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 74 அடிச்சிருக்காங்க டீம் இந்தியா பெங்களூர். 75 டார்கெட் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெயந்த். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சைக்கிளில் பிரசாந்த் நான் சைக்கிளில் வெங்கட் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே தூக்கி விட்டுருக்காரு. அங்கே லாங் ஆப்பில் கேட்சா பவுண்ட்ரியான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்னு நினைக்கிறேங்க. சூப்பரான ஸ்டாப்பு. கரெக்டாக ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. 2 ரன்னா 3 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டில் இருந்தே ஃபீலிங்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பெங்களூர். அப்படி அந்த வெங்கட் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு கட்டுக்கு போயிருக்காரு. சூப்பராக ஆனார். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு வெங்கட். இந்த முறையும் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆப்பில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. லாங் அண்ட் ஃபீல்டர் கரெக்டாக மறைச்சிட்டாரு. கேமரா தூக்குறதுக்குள்ளே பாலையும் போட்டாங்க. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி வெங்கட் பேட்டில் இருந்து. பாலோட 4th ஒன் இந்த முறை திருப்பி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆனாலும் 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க.
பாலோட 5th ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் முன்னாடியே குத்தி பால். இந்த பால் வரன். லாஸ்ட் ஒன் மோர். சுஜிகிர் திரும்ப அங்கே காயச்சான்னு பார்த்தா எஸ் விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பேர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ப்ரெஸ்ஸாக வந்தீங்க, அவரோட விக்கெட் பறி போகுது, ஏர்லியாகவே போகுது. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரில் எக்ஸ்பென்சிவாக போனாலும் விக்கெட்டோடு முடிச்சிருக்காரு இங்கே ஜெயந்த். செகண்ட் ஓவர் போட விஜய். ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டை தாண்டி பால் பாஸ்டாக போய்க்கிருக்கு. பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இந்த ஓவர்லேயே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. மொத்தமாக வெங்கட் பேட்டில் இருந்து வர 3வது பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். இந்த முறை சூப்பராக ஆனாருங்க. ஒரு கிளாசிக்காக ஸ்டைலாக ஆனார் இந்த பாலை பார்க்கும்போதே. அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் 2 பவுண்டரி. ஸ்கொயர் லெக்கில் ஒன்று, பிகைண்ட் த ஸ்டம்பில் ஒன்று. கிளாசிக்காக அடிக்கிருக்காரு இங்கே வெங்கட். பாலோட 3rd ஒன். இந்த மாதிரி ஆப்டி ஆக்கர் சரியான கம்பேக்குங்க பவுலர். தெளிவான இடத்துல சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. பாலோட 4th ஒன். இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விஜய். பாலோட 5th ஒன். இந்த மாதிரி சூப்பராக அடிச்சாருங்க. ஆளே இல்லாத திசையில் அனாமத்தா ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. பவர் பிளேயை பயன்படுத்தி முதல் 2 ஓவரையும் நல்லா எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிக்கிருக்காரு இங்கே வெங்கட். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கிளாஸுக்கு அடிச்சிருக்காரு. இது பவுண்டரியானு பார்த்தா அங்கே ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். 2ஆம் விக்கெட்டானு பார்த்தா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க கள்ளக்குறிச்சி. 2 ஓவருக்கு 27. 3வது ஓவர் பட ஹர்ஷத். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட் பாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் இருந்தார். நல்ல ஸ்டாப். குயிக்கராக கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி கிளாஸுக்கு அடிச்சிருக்காரு. இது பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் பாஸ்டாக போகுது. ஆனால் ஃபீல்டர் பாஸ்டாக போயிட்டாருங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருப்பாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி விட்டு தள்ளியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். சின்ன மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை 2ஆக மாற்றுவாங்க. ஸோ ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். 2 1ஆக தான் மாற்றணுமே தவிர இந்த நேரத்தில் 1 2ஆக மாற்றக்கூடாது. ஸோ தப்பு பண்ணுறாங்க. சைஸாக மூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு வெங்கட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே எட்ஜஸ் வாங்கி போயிருக்கு. நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போன வெங்கட். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். டீம் இந்தியா பெங்களூர். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேனா மேக்ஸி. இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார். பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போயிட்டார். நல்லா பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ஓடி எடுத்துட்டாங்க இந்த பாலில். 3 ஓவருக்கு 34. இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஹர்ஷத். 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு. முக்கியமான பேட்ஸ்மேன் செட்டில்டு பேட்ஸ்மேன் வெங்கட் அவரோட விக்கெட்டை எடுத்து போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் கண்டிப்பாக விரட்டி பார்ப்பாங்க. அவளை ஈஸியாக பவுண்டரி போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாரா? நல்ல ஃபீல்டிங்காக போட்டுங்க. அங்கே கள்ளக்குறிச்சியில் இருந்தே பவுண்டரி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 ரன் இந்த பாலில் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன். சாரி நெக்ஸ்ட் ஒன். நீ அந்த பேட்ஸ்மேனோட ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர். இந்த முறையும் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட். ஒரு மாதிரி மேட்சை சைஸாக மூவ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க பெங்களூர். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு சாரி 5 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 31 அடிக்கணும். 4 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 31 அடிக்கணும். ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காங்க. அங்கே கேப்பில் போகும். 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா லாங் அண்ட் ஃபீல்டர் சரியான பாஸாக விரட்டி போயிருக்காரு. சர்க்குளுக்குள்ளே போயிட்டாருங்க. ஒரு ரன் ஓடி முடிக்கிறதுக்குள்ளே. சரியான ஃபீலிங் அபவுட் ஒரு ரன். அவரோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பெரிய ஷாட்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே பவுலரே பாலுக்கு வர்றாரு. பின்னாடியே கேட்சையும் பிடிச்சிட்டாருங்க. ஸோ ஒரு மாதிரி சைஸாக இங்கே மூவ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பவர் பிளேயில் எக்ஸ்பென்சிவாக போணுச்சு. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டுக்கிருக்காங்க இங்கே டீம் இந்தியா பெங்களூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பழனி.
இந்த முறை அடிச்சிருக்காரு, கிளியர் பண்ணதா கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் உள்ளே தட்டிட்டாருங்க. சரியான ஃபீல்டிங் அப்பாட்டுங்க, எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டிங் அப்பாட்டு. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஒரு 4 ரன்னு. வாட் அண்ட் எஃபர்ட், டீமுக்காக சரியான எஃபர்ட் போட்டிருக்காருங்க இந்த ஃபீல்டர். ஸோ சரியான ஜம்பு கரெக்டான நேரத்தில் பண்ணி பாலை உள்ளே தள்ளியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கீப்பர் கேட்சான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டரும் லேசியாக நின்றுருக்காங்க. ஸோ அவர் பிடிப்பாரு, கீப்பர் விட்டு இருந்தார். இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் பால் கையில் தான் போகுது. கண்டிப்பாக 2 ஓட பார்ப்பாங்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணாலே. ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு போயிட்டு வந்தாருங்க. இந்த பேட்ஸ்மேன் நின்றுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஓடி பார்த்துருக்கலாம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கள் விக்கெட் பறி போகுது. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், போன மேட்சோட கேம் சேஞ்சர், அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஹால் லைக். ரெமினி இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட 26. பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்தாங்க. அங்கே கீப்பர் பாலுக்கு போயிட்டார். ஆனால் விக்கெட்டாகவும் மாற்றிட்டாங்க. அடுத்தடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கள்ளக்குறிச்சி. ஸோ மேட்சை கிட்டத்தட்ட சைஸாக மூவ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி கள்ளக்குறிச்சி பக்கமாக மேட்ச் இருந்துச்சு. ஸோ இப்போ 60க்கு 40 அப்படிங்கிற பர்சன்டேஜில் கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவர். 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. கரெக்டாக ரிமைனிங் இருக்க 12க்கு 26. ரிக்கீட் ரன் ரேட்டு 2 ஓவருக்கு 13 தேவை. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் லோ புல் டாஸான போல் எடுத்து அடிச்சிருக்காரு, கிளியர் பண்ணியிருக்குங்க இங்கே 6. ஸோ ஆட வேண்டிய டார்கெட் எப்படி கொடுக்கணுமோ ஷார்ட்டை இந்த ஓவருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் இருக்க போகுது. ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. இதே மாதிரி இடத்துல தான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஸோ போன பாலில் என்ன நடந்துச்சுன்னா கார்டு சொல்லாமல் போட்டாங்க. ஸோ அதன் காரணமாக நோ பால் சொல்லிட்டாங்க. ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி ட்விஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல கம்பேக். போன பால் நோ பால் போயிருந்துச்சு, இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு. ரிமைனிங் இருக்க 11க்கு 19. செகண்ட் ஒன். இந்த முறை க்ளோஸ் வந்தார், அங்கே கேட்சானு பார்த்தா 6 தாங்க போயிருக்கு, தாண்டி போயிருக்கு ஒரு 6. ஸோ தப்பு பண்ணிட்டாரு. ஸ்லாட்டுக்கு போய் தெளிவாக வெயிட் பண்ணதுக்கு பேட்ஸ்மேனுக்கு அல்வா மாதிரி கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு 6. ரிமைனிங் இருக்க 10 பாலுக்கு 13. மேட்ச்சுக்கு உள்ளே வராங்க போன மேட்சை போலவே கள்ளக்குறிச்சி இந்த மேட்ச்லையும். ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு, ஃபாஸ்ட்டாக பால் வருது. கண்டிப்பாக ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும், தெளிவாக எடுக்கணும். இந்த பால் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 9 பாலுக்கு 12. முக்கியமான நேரம். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கட்டுக்கு போயிருக்காரு, 1 ஓட்டாங்க. ரெமினி இருக்க 8க்கு 11. இந்த முறையே அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாருங்க, பவுண்ட்ரி போயிடுச்சு இங்கே. ஸோ முக்கியமான நேரத்தில் ஃபீல்டர்ஸும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மாதிரி மேட்சுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்க. பாலுக்கு பால் ஸ்கோர் ஆமாயிடுச்சு. 7 பாலுக்கு 7 அடிக்கணும். ஆனால் கையில் இருக்க விக்கெட்டோ 2 தான். பாலோட நெக்ஸ்ட் ஒன். முக்கியமான பந்து. இந்த முறையே அடிச்சிருக்காரு, விட்டு பிடிக்க பார்த்தாரு. இதுவும் பவுண்ட்ரியானு பார்த்தா எக்ஸலண்டான ஃபீல்டிங்க, சூப்பர் ஃபீல்டிங், எக்ஸலண்டான ஃபீல்டிங். ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6 சேவ் பண்ண ஃபீல்டர் இந்த மாதிரி பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சில் 8க்கு 28 அப்படிங்கிற முறையில் ஒரு முனையில் வந்தார், அசால்ட்டாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தார் முனி. ஸோ இப்போ பவுலிங்கில் போட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 6 பாலுக்கு 6 ரன் தான் அடிக்கணும். ஸோ ரிமைனிங் விக்கெட்ஸும் 2. முனி ஒரு வேரியேஷன் பவுலர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம எடுத்த கலப்பக்காடு டோர்னமெண்ட்டில் நீலமணி போட்டிருந்தார் 6க்கு 6 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே. ஸோ இங்கே முனி போடுறாரான்னு பார்க்கலாம். ஆனால் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். முனியோட ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு பாலே சுஜிகிர் திரும்பி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். ரன் அவுட்டுக்கான சான்ஸானு பார்த்தா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பால் ஒரு ரன். ஸோ மேட்சும் பரபரப்பாக போய்க்கிருக்கு. அதே மாதிரி இங்கே கமாண்டில் கார்த்தியனை அண்ட் இன்ஃபா அவங்களும் பரபரப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு, இதையும் ஒன்றா மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லா பாலும் தரையில் ஆட்டு, ஏதாவது ஒரு லூஸ் பால் இந்த ஓவரில் ஆடிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த லூஸ் பால் போட்டு தப்பு பண்ணுறாரா, இல்லை மேட்ச்சில் ஏதாவது டாட் பால் போட்டு மேட்சை இந்த பக்கம் திருப்பி கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். இங்கே முனி பாலோட தேர்ட் ஒன்.
எந்த பால் போட்டாலும் சிங்கிளுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஓவர் த்ரோ எக்ஸ்ட்ரா போயிடுச்சுங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விக்கெட்டுக்கான தேடலில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிடுச்சு. ஸோ பாலுக்கு பாலாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு டாட் பால் போட்டு மேட்சை மாற்றி கூட பார்த்துருப்பாரு இங்கே முனி. ஸோ விக்கெட்டுக்கான தேடலில் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கு. மொத்தமாக இந்த பாலில் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரிமினி இருக்க 3 பாலுக்கு 2. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சூர்யா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, 2 6 அடித்த பேட்ஸ்மேன். டிபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு. 1 விக்கெட்டானு பார்த்தா இதுவும் அடிக்கலை, ஸ்டெம்பில் 1 ரன் ஓட்டாங்க. இந்த 1 ரன்னோட மேட்சை டைப் பண்ணுறாங்க இங்கே கள்ளக்குறிச்சி. 2க்கு 1. டிபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போகிறாரான்னு பார்த்தா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. இங்கே விக்கெட்டானு பார்த்தா அம்பேர் நாட் அவுட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க, வேல்யூபிள் டாட் பால். ஸோ அந்த கீப்பர் கையில் மட்டும் வச்சுருந்தாருன்னா இந்நேரம் 1க்கு 2 மேட்ச் மாறி இருக்கும். மேட்ச் ஒரு மாதிரி ப்ரெஷராக போயிருக்கும். ஸோ அந்த 1 ரன் இப்போ கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் சூப்பர் ஓவரே போகல. சூப்பர் ஓவர் போக சான்ஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். கடைசி 1க்கு 1 ஓடிட்டாங்க. 1 ரன் போன மேட்சை போலவே இந்த மேட்ச்லையும் கடைசி பாலில் வின் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி. வேறு லெவலான ஒரு வின். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த 1 ரன் கீப்பர் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தான்னா மேட்ச் டை ஆகிருக்கும், சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும், மறு வாழ்க்கை கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் தப்பு பண்ணியிருக்காங்க ஹாலக் ஃப்ரம் பெங்களூர் டீம் இந்தியா. ஸோ சைஸாக மேட்சை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க 2 பேட்ஸ்மேனுமே. வேறு லெவலான ஒரு வின், ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ்.